கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்போ கூட்டம் ஆர்கனைசேஷன் உதாரணமா 10:20க்கு வந்துட்டாரு விஜய். அவர் பேசுனதே 11 மணிக்கு மேல. 10 நிமிஷம் தாங்க பேசினாரு மொத்தத்திலேயே. இவ்வளவு ஷார்ட்டா ஒரு தலைவர் பேசி நான் பார்த்ததே இல்ல. சரி, ஓகே, இன்றைய ஸ்டைலுக்கு ஷார்ட்டா பேசினாலே ஓகேன்னு வச்சுக்கலாம். ஆனா கிரௌடு 9 மணிக்கு உள்ள வருது. தலைவர் 11 மணிக்கு பேசி கூட்டமே முடிஞ்சு போச்சு. 2.5 மணி நேரம் தான் மொத்தமா கிரௌடு காத்துட்டு இருந்திருக்கும். அப்ப யாருக்கும் இடைஞ்சல் இல்ல அதுல. தண்ணி சப்ளை எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டாங்க. தண்ணி, சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. 5000 பேரோ 10,000 பேரோ அவங்க எந்த துன்பமும் இல்லாம, போலீஸ்காரங்களுக்கும் தொந்தரவு இல்லாம, உயிர் சேதம் இல்லாம, ஏதாவது ஒரு பெரிய அளவுக்கான அடிதடி இல்லாம கிரௌடு நீட்டா கலைஞ்சு போயிருச்சு இல்லையா? அப்போ இந்த இடத்துல யாரு பாடம் கத்துக்கிட்டு இருக்கா? விஜய் தானே. இதே மாதிரியான ஆர்கனைசேஷனை, டைம் மேனேஜ்மெண்ட்டை அவங்க மத்த இதுல கடைபிடிச்சாங்களா? திருச்சியில, நாமக்கல்ல, நாகப்பட்டினத்துல, கரூர்ல. அப்போ இனிமேல் அவங்க கடைபிடிக்கலாம்.